இந்த எபிசோடில் நாம இயக்குனர் தினேஷ் கரசெல்வன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மகாசேனா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மலைவாழின் மக்களின் ஊர் தலைவனாக இருக்கும் விமல் ஒரு யானையை வளர்த்து வராரு. அந்த ஊரில் இருக்கும் யானை சிலையை அபகரிக்க மலையடிவாரத்தில் இருக்கும் இன்னொரு கிராம மக்கள் திட்டம் தீட்டி வர்றாங்க. இந்த சதித்திட்டத்திற்கு வனத்துறை அதிகாரி ஜான் விஜயும் துணை போறாரு. இதற்கிடையில ஊர் திருவிழாவுக்கு தேதி குறிக்கப்படுது. இந்த சூழல்ல மதம் பிடிக்கும் யானை விமலின் மகளை தாக்கிவிட்டு காட்டுக்குள் ஓடிவிடுது. யானையை தேடி காட்டுக்குள் சென்றார் விமல். யானையை விமல் கண்டுபிடித்தாரா, சிலையை கொள்ளையடிக்க துடிப்பவரின் சதித்திட்டத்தை முறியடித்தாரா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. ஏதோ சிறப்பு தோட்டத்தில் நடிப்பது போல சில காட்சிகள் வந்து போறார் விமல். நடிப்பு கை கொடுத்தாலும் பழங்குடியின தோற்றம் அவருக்கு செட் ஆகலன்னு தான் தோணுது. சிருஷ்டி டாங்கையின் நடிப்பும் தோற்றமும் ஆறுதல் அளிக்குது. வீரமான காட்சிகள் இன்னும் மெனக்கிட்டு இருக்கலாம்னு தோணுது. வில்லியாக வரும் மகிமா பெரிய அளவில் பயமுறுத்தவில்லைன்னு தான் தோணுது. ஜான் விஜய் தனது நடிப்பின் பாணியை மாற்றிக்கொண்டால் நல்லது. யோகிபாபுவின் நகைச்சுவை படத்திற்கு தேவையற்ற அணி. விஜய் சேயோன், கபீர் துகான்சின் நடிப்பில் ஓவர் பில்டப். சுவாங்கி இலக்கிய நடிப்புக்கு ஓகே சொல்லலாம். மனோஜ் பாபுவின் ஒளிப்பதிவு காட்சிகள் உயிரோட்டமாக இருக்குது. பிரவீன்குமார் இசை சுமாராகனு சொல்லலாம். நடிகர் நடிகைகளின் யதார்த்தமான நடிப்பு பலம் என்றாலும் திரைக்கதையில் நிறைய தடுமாறி இருக்காங்க. நிறைய காட்சிகள் ஏற்கனவே பார்த்தது போல் இருக்கு. புதுமையும் விறுவிறுப்பும் இல்லைன்னு தான் தோணுது. படத்தில் காட்டப்பட்ட யானையும் சுறுசுறுப்பாக இல்லை. ஒரு சாதாரண கிராமத்து கதையில் பல கிளை கதைகளை முடிச்சு போட்டு ரசிக்க வைக்க பார்த்திருக்கிறாரு இயக்குனர்.